ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க. நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம். 1 கிராம் வெளியோட விலை 280. 1 கிராமுக்கு இன்றைக்கி 5 ரூபாய் கூடியிருக்கு. 1 கிலோ வெளியோட விலை 2,80,000 ரூபாய். 1 கிலோவுக்கு 5,000 ரூபாய் கூடியிருக்கு. 18 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 11,980. 1 கிராமுக்கு 120 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 95,840. 1 சவரனுக்கு 960 ரூபாய் கூடியிருக்கு. தூய தங்கத்தின் விலையானது 1 கிராம் 15,666. 1 கிராமுக்கு 164 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 1,25,328. 1 சவரனுக்கு 1,312 ரூபாய் கூடியிருக்கு. ஆபரண தங்கத்தின் விலையானது 1 கிராம் 14,360. 1 கிராமுக்கு 150 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 1,14,880. 1 சவரனுக்கு 1,200 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் கூடியிருக்குங்க. என்னப்பா காலையில் எந்திரிச்சு நியூஸ் பார்த்தாலே தங்கம் விலை ஏறுது தான் தலைப்பு செய்தியாக இருக்குது. என்னடா இது தங்கம் விலை நம்ம பிளட் ப்ரெஷரை விட வேகமாக ஏறுதுன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் வச்சுருக்கிறவங்க நிலைமை தான் ரொம்ப பாவம். சரி, இந்த தங்கம் விலை ஏன் தான் இப்படி அடம்பிடிச்சு ஏறிட்டே இருக்குது? இதுக்கு பின்னாடி 4-5 மெயின் காரணம் இருக்குது. அதை ரொம்ப ஈஸியாக பார்த்துடுவோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுவதும் எங்கேயாவது சண்டை போர் இல்லை வேற ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்தா உடனே தங்கம் விலை ஏறும். அது ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி ஏதாவது நடந்தா அந்த ஊரு காசு செல்லாம போகலாம், இல்லை அவங்க இருக்கிற கம்பெனி நஷ்டமாகலாம். ஆனால் தங்கம் எப்பயுமே கெத்து காட்டும். அதனால பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காசை கொண்டு போய் தங்கத்துல கொட்டுவாங்க. எல்லோரும் ஒரே நேரத்தில் தங்கத்தை வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை வந்து வேகமாக ஏறிடும். தங்கம் விலைக்கும் அமெரிக்கா டாலருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் இருக்குதுங்க. இப்போது அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. மற்ற நாடுகள் எல்லாம் தங்கம் மலிவாக கிடைக்குதுன்னு அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி டாலர் ஆட்டம் காணும் போதெல்லாம் தங்கம் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். டாலர் விழுந்தா தங்கம் வாழும். நம்ம வீட்டில் ஒரு அவசரத்துக்கு வேணும்னு நகையை சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடோட மெயின் பேங்க் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி வைப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா சீனா இந்தியா மாதிரியான நாடுகள் அவங்க கஜானாவை ரொப்பறதுக்கு தங்கத்தை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கமே இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தங்கத்தை வாங்கும்போது மார்க்கெட்டில் தட்டுப்பாடு வந்து விலை ஏற ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா அன்னைக்கு உங்கள் தாத்தா 500 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியாது. இதுதாங்க விலைவாசி உயர்வு. பணத்தோட மதிப்பு குறைய குறைய மக்களுக்கு ரூபா மேல நம்பிக்கை போயிடும். காசை வச்சா கரைஞ்சு போயிடும். நகையா வாங்கி போட்டா என்னைக்கும்னாலும் கை கொடுக்கும்னு எல்லோரும் தங்கத்தை நோக்கி ஓடுறாங்க. இந்த ஓட்டம்தான் தங்கத்தை விலை உயர்ந்த பொருளா மாத்துது. கடைசி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணுக்கும் நகை மண்ணுக்கும் நகைன்னு. இங்க கல்யாண சீசன் வந்தாலே நகை கடையில வைக்கிற மாதிரி கூட்டம் இருக்கும். தங்கத்தோட கையிருப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் வாங்குற ஆளுங்க லட்சக்கணக்கில் இருக்கும். இப்படி தட்டுப்பாடு வரும்போது விலை கூட தானே செய்யும். அப்போது தங்கம் விலை குறையுமான்னு கேட்டால் அங்கங்கே சின்ன சின்ன இறக்கம் இருக்கலாம். ஆனால் லாங் ரன் பார்த்தா தங்கம் எப்பயுமே லாபம்தான். ஸோ தங்கம் வாங்க பிளான் இருந்தால் விலை குறையட்டும்னு பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா தங்கம் விலை எப்போ இறங்குதுன்னு அந்த கடவுளுக்கே தெரியாதுங்க. உங்கள் கையில் காசு இருக்கும்போது 1 கிராம் 2 கிராம்னு சிறுக சிறுங்க வாங்கி வச்சுக்கோங்க.